வெல்கம் டு NKL Pets ஃபேமிலி. வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆல் மை பெட்ஸ் பிளான்ஸ் இன் ஒன் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் அதோட டிப்ஸ்லாம் நான் சொல்ல போகிறேன், எப்படி வளர்க்குறேன்ட்டு. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பாருங்கள், ஒரு பட்டுப்பூச்சி மாட்டிக்கிச்சு. நம்ம எடுத்து ரிலீஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், பறந்துருச்சு. இதில் திருப்பி இதுலேயே வந்து உட்காந்துக்குச்சு. போக மாட்டேங்குது. போயிடுச்சு. இதில் வந்து நம்ம மீன், இங்கே நம்ம வாழை மரம், பொன்னாங்கண்ணி, கொய்யாக்காய், அப்புறம் இங்கே பாருங்கள் பரண்டை, அப்புறம் நம்ம பீக்கங்காய், அப்புறம் நம்ம மீன் வச்சுருக்க ரூமு. சரி வாங்க இப்போ இதுக்குள்ளேயே நம்ம உட்காந்து பொறுமையாக நம்ம டிப்ஸ் எல்லாம் பேசலாம். இங்கே நம்ம மொசாக்கி பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம பிளான்ஸை பற்றி பேசலாம். இப்போ பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நிறைய உரம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூரியா இருக்கும், அது மாதிரி நைட்ரஜனுக்கு தேவையான இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி அதுக்கு NPK இருக்கும், அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மூணும் சேர்ந்த ஃபெர்டிலைசர். அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசரு. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண தேவையானா நம்ம எப்போவுமே நேச்சுரலாக தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்குறோம். நம்மளுக்கு நேச்சர் தான் பிடிக்கும். அதனால் நான் இப்போ நேச்சுரலாகவே உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரேன். நீங்கள் வீட்டில் நீங்கள் சமைக்கிற காய்கறி வேஸ்ட்டு அது இருந்துச்சுன்னா நீங்கள் செடிக்கு போடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தண்ணி கரெக்டாக ரெகுலரான டைமில் ஊற்றணும். அதே மாதிரி தண்ணி ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் தண்ணி ஊற்றுற டைமிங் ரொம்ப முக்கியம். வெயில் நேரத்தில் ஊற்றக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செடி வாரத்துக்கு ஒருக்க அது வேறுகிட்ட கொஞ்சம்னாச்சும் மண்ணை கொஞ்சம் கொத்தி விட்டு மூடி விடணும். கொத்தி விட்டோம்னா அதுக்குன்னு வேறு ஃபுல்லாக பறித்து விட்றக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இதுதான் ஒரு செடின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை சுற்றி ஒரு இவ்வளோ கேப் விட்டு மண்ணை கொஞ்சம் கொத்தி விட்டிங்கன்னா மண் லூஸாகவும் வேறு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி செடியெல்லாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன், இந்த தார்பாய் ஷீட்டில் வந்து, அதாவது க்ரோ பேக்கில் வந்து நான் அந்த செடியெலாம் போட்டு வளர்த்துட்ருப்பேன். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாவில் விதை போட்டு நான் இது வரைக்கும் வீடியோ போட்டிருப்பேன். இதோட கண்டினியூ வந்து இன்னொரு பார்ட்டில் போடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்மளால் வீடியோ போட முடியாது, லென்த்தாக போகிறனால. இப்போ சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி கண்டினியூ பண்ணலாம்.